शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। श्री गुरुभ्यो नमः। हरिः ओम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभौं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौडवदं महान्तं गोविन्दयोगीन्द्रमतास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमदास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोडकं वार्तिककारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्ध्यानगम्यं वन्दे विष्णुभावयहरं सर्वलोकैकनाथम्। விஷ்ணு சஹஸ்ரநாமம் அர்த்தங்களை பார்த்துட்டு இருக்கோம். ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியால் எழுதின பாஷ்யத்தை ஒட்டி அதனுடைய அர்த்தத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். அதுல 40 ஸ்லோகங்கள் இதுவரைக்கும் முடிவடைந்திருக்கு. 41வது ஸ்லோகம் இன்னைக்கு பார்க்க வேண்டியது. நாமா வைஸ் பார்த்தா 372 நாமாக்கள் முடிஞ்சிட்டு. இன்னைக்கு பார்க்க வேண்டிய நாமா 373. உத்பவஹ க்ஷோபனோ தேவ ஸ்ரீகர்ப்பः பரமேஸ்வரः கரணம் காரணம் கர்த்தா விகர்த்தா கஹனோ குஹः. உத்பவஹ உத்பவ க்ஷோபனோ அப்படின்னு படிக்க கூடாது. ஏன்னா க்ஷகாரம் முன்னாடி விசர்க்கம் இருந்ததுன்னா அந்த விசர்க்கத்தை அப்படியே முழுக்கதான் சொல்லி ஆகணும். உத்பவஹ க்ஷோபனோ. நிறைய பேர் உத்பவ க்ஷோபனோ அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. தப்பு. உத்பவஹா க்ஷோபனஹா தேவஹா ஸ்ரீகர்ப்பஹா பரமேஸ்வரஹா. 5 நாமா முதல் லைன்ல. கரணம் காரணம் கர்த்தா விகர்த்தா கஹனஹா குஹஹா. 6 நாமா. மொத்தம் 11 நாமாக்கள் ஒரே ஸ்லோகத்துல இருக்கு. உத்பவஹா க்ஷோபனஹா தேவஹா ஸ்ரீகர்ப்பஹா பரமேஸ்வரஹா கரணம் காரணம் கர்த்தா விகர்த்தா கஹனோ குஹஹா அப்படின்னு நாமாக்கள். அதுல உத்பவஹா அப்படின்னு முதல் நாமா நம்ம பார்க்க வேண்டியது. ஆச்சாரியால் என்ன சொல்றார்? பிரபஞ்ச உற்பத்தி உபாதான காரணத்வாத் உத்பவஹா உத்கதஹா பவாத் சம்சாராத் இதிவா அப்படின்னு. இந்த பிரபஞ்சத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியது அப்படின்ற அர்த்தம். காரணம்னா எப்படி? இந்த உலகத்திற்கு உற்பத்திக்கு காரணமாக இருக்கக்கூடியவர். எப்படிப்பட்ட காரணமாக இருக்கிறார் அப்படின்னாக்க, காரணமானது நமக்கெல்லாம் தெரியும். மெட்டீரியல் காசு, இன்டெலிஜென்ட் காசு அப்படின்னு இருக்கு. இப்ப இவர் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தா உபாதான காரணமாக இருக்கிறார். உபாதான காரணம் அப்படின்னு சொன்னா எப்படி தயிருக்கு பால் காரணமோ, குடத்துக்கு மண்ணு காரணமோ, நகைக்கு தங்கம் காரணமோ, அப்படி இவர்தான் இந்த உலகத்துக்கு உபாதான காரணமாக இருந்து கொண்டிருக்கிறார். இந்த விஷயத்த பகவத்கீதால 10வது சாப்டர்ல அகம் சர்வஸ்ய பிரபவஹா மத்த சர்வம் பிரவர்த்ததே அப்படின்னு சொல்றாரு. இந்த அகம் சர்வஸ்ய பிரபவஹா, இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் பிறப்பிடமாக நான் இருக்கிறேன். மத்தஹா சர்வம், இந்த என்னை தவிர எல்லாம் என்னிடமிருந்து தான் எல்லாம் சர்வம், நானை தவிர பாக்கி எல்லாம் இந்த எனது என்று சொல்லக்கூடியது எல்லாம். மத்தஹா சர்வம் பிரவர்த்ததே, அனைத்தும் இப்படித்தான் பிரவர்த்திக்கிறது, இருந்து கொண்டு இருக்கிறது, தோன்றிக் கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னார். இதுதான். இல்லைன்னா இன்னொரு ஆச்சாரியால் ஒரு டெஃபினிஷன் கொடுத்தாரு. உத்பூதஹா பவதி சம்சாராத் இதி அப்படின்னாரு.
அப்படின்னா சம்சாரத்துக்கு அப்பாற்பட்டவர், அசம்சாரியாக அவர் இருக்கிறார். நாமெல்லாம் இந்த சம்சாரத்துல கட்டுப்பட்டு மாட்டிக்கொண்டு இருக்கிறோம், அவர் இதுக்கு மேல இருக்கிறார். அப்படின்னா உத் அப்படின்னாக்க மேல் அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது இல்லையா. உத்து பூதஹா அப்படின்னாக்க மேலே அப்படின்னு, உத்துனாக்க மேல, பூதஹான்னு இந்த இருக்கக்கூடிய இந்த பொருள்களுக்கெல்லாம் மேலானவராக அவர் இருக்கிறார். அதனால உத்பவஹா அப்படின்ற அர்த்தம். இன்னொரு உத்பவஹான உற்பத்தி அப்படின்னு அர்த்தம். உற்பத்தின்ற அர்த்தத்தை வச்சா அவர் தான் இந்த உலகத்தை எல்லாம், இந்த பிரகிருதி எல்லாம், இந்த உலகத்தை அவர் தான் படைத்தார். ஆகையினால இந்த உற்பத்திக்கு காரணமாக, உபாதான காரணமாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். உத்பவஹா. அதற்கு பிறகு சோபனஹா அப்படின்னார். சோபனம் அப்படின்னா என்னன்னா கலக்கம், அப்படி அப்படி கலக்கிறது இல்லையா, அதுக்கு பேரு சோபனம் அப்படின்னு பேரு. சர்க்க காலே பிரகிருதிம் புருஷம் ச பிரவிஷ்ய சோபயாமாச இதி சோபனஹா அப்படின்னார். பிரகிருதிம் புருஷம் சைவ பிரவிஷ்ய ஆத்மேச்சயா ஹரிஹி பிரவிஷ்ய சோபயாமாச சர்க்க காலே வியவாவ்யயோ. மகாவிஷ்ணு தான் சர்க்க காலத்துல அவர்தான் இந்த உலகத்தை ஐக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயேய அப்படின்னு நினைச்சார், இந்த உலகத்தை உண்டு பண்ணுவார்னு. அதுக்கப்புறம் மகாவிஷ்ணு பரமாத்மா என்ன பண்ணார், தத் சிருஷ்டுவா, இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணார். சிருஷ்டி பண்ணிட்டு என்ன பண்ணார், சிருஷ்டுவா ஏதோ பண்ணிருக்கார். சிருஷ்டுவா பண்ணிட்டு என்ன பண்ணாருன்னா ததேவ அனுப்ராவிஷதே, இது உள்ளேயே அவர் போய் கலக்கிட்டார் அப்படின்ற அர்த்தம். ஆனால் சோபனஹா, உத்பவஹா, சோபனஹா. அப்புறம் தேவஹா தீவ்யதி கிரீடதி சர்காதிபிஹி இதி தேவஹா. ஜோதனாத் தேவஹா அப்படின்னு சொல்றது. ஒளிர்க்கின்ற காரணத்தினால அவரு, திவ்யமாக இருக்கிற காரணத்தினால, மேல் லோகத்துல அவர் இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால தேவர் அப்படின்னு சொல்லலாம், தேவஹா அப்படின்னு சொல்லலாம். கிரீடத்தி சேர்க்க விளையாடின்னு இருக்கார், இந்த உலகத்தை பண்ணிட்டு லீலா மாத்திரன்னு இந்த உலகம் உண்டாகிறது இல்லையா, அவருடைய லீலை அது. அந்த லேலாயத்தி இவ அப்படின்னு இந்த உலகத்தை அவர் படைத்திருக்கிறார். அதனால அவர் என்ன பண்றாரு, விளையாட்டாக இருக்கிறதுனால தேவராக இருந்திருக்கார். அது மாத்திரம் இல்ல, ஏகோ தேவஹா சர்வபூதேஷு கூடஹா அப்படின்னு வேற நமக்கு ஸ்வேதாஸ்வர உபனிஷத் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இப்படி அவர் தேவனாக இருக்கக்கூடிய, இப்படி ஒரு உபனிஷத் பிரதிபாத்திய தேவதையாக இருந்து கொண்டிருக்கிறார். அதனால அவருக்கு தேவன் அப்படின்னு பேர். சிருஷ்டி முதலியவற்றை விளையாட்டாக இருக்கக்கூடியவர். இல்ல அசுரர்களை எல்லாம் வெற்றி கொண்டதுனால ஒழித்து கொண்டிருக்கக்கூடியவர் அப்படின்ற அர்த்தங்கள்லாம் பொருந்துகிறது. தேவாய் அப்படிப்பட்ட தேவஹா அப்படின்னு எனக்கூடிய அந்த விஷ்ணு பரமாத்மாவுக்கு நமஹா, தேவாய நமஹா, ஸ்ரீ கர்ப்பாய நமஹா அப்படின்னா. ஸ்ரீஹி விபூதிஹி, ஸ்ரீஹின்னு அர்த்தம் பகவானுடைய விபூதிகள், பெருமைகள், ஐஸ்வர்யங்கள். யஸ்ய உதராந்தரே ஜகத்ரூபா யஸ்ய கர்ப்பே ஸ்திதா சஹா ஸ்ரீ கர்ப்பஹா அப்படின்னாரு. இப்படியாக உலகத்தையும் தன்னுடைய ஐஸ்வர்யமான இந்த உலகத்தை, மங்களகரமான இந்த உலகத்தை தன்னுடைய வயிற்றில் உடையவர். அதனால ஸ்ரீஹி விபூதிஹி அப்படின்னு அர்த்தம். எல்லாம் பகவானுடைய யோக ஐஸ்வர்யம் தான் இந்த உலகமே. அதனால அவர்கிட்டதான் இந்த உலகமே இருக்கு. அவருடைய வயிற்றுல இருந்தா இந்த உலகமே. அண்ட சராச்சரங்களும் பூஃபாதவ் யஸ்ய நாபிர் வியதச சந்திர சூரியௌ சநேத்ரே கர்ணாவாசா சிரோத்யோர் முகமவிதகனோ யஸ்ய வாஸ்தேயமபிஹி அந்தஸ்தம் யஸ்ய விஸ்வம், அவருடைய வயிற்றுக்குள்ள அந்தஸ்தம் யஸ்ய வைத்தியம் சுர நர கக கோ போகி கந்தர்வ தைத்தியை அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால அவருடைய வயிற்றுலதான் இந்த உலகம் இருக்கு. அதனால ஸ்ரீ கர்ப்பாய நமஹ. அதுக்கப்புறம் பரமேஸ்வராய நமஹ அப்படின்னு, பரஞ்ச ஈஸ்வரஸ்ச, பரமேஸ்வரன் அப்படின்னா பரமஸ்ச அசௌ ஈஷ ஷீலாச்ச இது பரமேஸ்வரஹா அப்படின்னு. தமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் அப்படின்னு பகவத்கீதை இல்லையா. இப்படி உயர்ந்ததாகவும் தேசகால வஸ்துக்கு பரிச்சேத ரகிதமாக இருக்கக்கூடிய மேலானவராகவும் இருந்து கொண்டிருக்கிறார்.
ஈஸ்வரர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாகவும் இருந்து கொண்டிருக்கிறார். அதனால பரம ஈஸ்வரன், ஈஸ்வரானாம் ஈஸ்வரஹா சேதனானாம் சேதனஹா இல்லையா, இப்படி இருக்கக்கூடியவர் அவர். இப்படிப்பட்ட பரமேஸ்வராய நமஹ. அதுக்கப்புறம் கரணம் காரணம் கர்த்தா விகர்த்தா கஹனோ குஹா. கரணம் அப்படின்னா, கரணம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கருவி இல்லையா. இந்த உலகத்தை எப்படி அவர் கருவியாக இருக்கிறார்? ஜெகத் உற்பத்தௌ சாதகதமம் கரணம் இல்லையா. இந்த சம்சார உற்பத்தி இருக்க இதுல சாதகதமம் இருக்கிறதுலயே பெரிய சாதனமாக இருக்கக்கூடியவர், சாதகதமமாக இருக்கக்கூடியவர், உபாதான நிமித்த காரணமாக இருந்து கொண்டு அவரே கருவியாக இன்ஸ்ட்ருமெண்டார். பிரம்மார்ப்பணம் பிரம்மஹரிஹி பிரம்மாக்னோ பிரம்மன் ஆகுதம் பிரம்மைவதேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சம. அவரே பிரம்மமாகவும் இருக்கார், அவரே கருவியாகவும் இருக்கார், அவரே அந்த அக்னியாகவும் இருக்கார், அவரே அந்த மரமாகவும் இருக்கார், அவரே பண்றவராகவும் இருக்கார், அவரே அப்படின்றதுனால அவர் கரணமாகவும் இருக்கிறார். சாதகத்தம கரணமாகவும் அவர் இருக்கிறார், சாதனமாகவும் இருக்கிறார். ஐயோ அவர் கரணமா அப்படின்னு கேட்டா இல்ல, அவர் அசாதாரண காரணம் கரணம் இல்லையா, அசாதாரண காரணமாகவும் அவர் இருக்கிறார். ஆகையினால் அவர் எப்படி உபாதானம் நிமித்தஞ்ச காரணம், அவர்தான் இந்த உலகத்துக்கு உபாதான காரணமாகவும் இருக்கிறார். எப்படி குடத்துக்கு மண் உபாதான காரணமோ, எப்படி குடத்துக்கு குயவன் உபாதான காரணமோ, எப்படி தங்க நகைகளுக்கெல்லாம் தங்கம் உபாதான காரணமோ, அதை செய்யக்கூடிய ஆச்சாரி எப்படி நிமித்த காரணமாக இருக்கிறாரோ, அப்படி இந்த பகவானும் இந்த உலகத்துக்கு மெட்டீரியல் காசாகவும் அவர் தான் இருக்கிறார். உபாதான காரணமாக நிமித்த காரணமாகவும் இன்டெலிஜென்ஸ் காசாகவும் அவர் தான் இருக்கிறார், மெட்டீரியல் காசாகவும் அவர் தான் இருக்கிறார். அவர் தான் மெட்டீரியல் காசாகவும் இருக்கிறார், அவர் தான் நிமித்த காரணமாகவும் இருக்கிறார். அது எப்படி சார்? அந்த மாதிரி லோகத்துல எங்கேயும் பார்க்க முடியலையா சார்? அக்ரிணையானது மண்ணு இல்லையா, அதை பண்ணக்கூடிய குயவன் சேத்தனனாக இருக்கிறான். அக்ரிணையாக இருக்கக்கூடிய தங்கத்தை பண்ணக்கூடிய ஆச்சாரியன் சேத்தனனாக இருக்கிறான். அது ரெண்டுத்திலேயே வித்தியாசம் இருக்கேன்னா ஏன் அப்படின்னு இருக்கேன். யாரு சொன்னா அந்த மாதிரி எல்லாம் கண்டிஷன் இருக்கணும்? சிலந்தி பூச்சி இல்லையா, அது சேத்தனமாகத்தான் இருக்கு. அதுல இருந்து வயிற்றிலிருந்து உங்களுக்கு நூல் வருது இல்லையா, அந்த நூலை ஒரு அட்டாக் ஒண்ணு வேற பூச்சி ஏதாவது அட்டாக் பண்ண அது உடனே இழுத்து. இப்படி இந்த பகவான் கிட்ட இருந்து இந்த உலகமானது தானே எதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி எத்ரயம் அவிசம்சந்தி. ஆகையினால் அவர் மெட்டீரியல் காசாகவும் இருக்கார், நிமித்த காரணமாகவும் இருக்கிறார். ஆகையினால் அவர் காரணமாக இருக்கிறதுனால அப்படிப்பட்ட காரணாத்மாவாக இருக்கக்கூடிய அந்த மகாவிஷ்ணுக்கு நமஸ்காரம். காரணாய நமஹ அப்படின்னாரு இல்லையா. கர்த்தரே நமஹ அப்படின்னு அவர் தான் கர்த்தா இல்ல. ஐக்ஷத பகுஷ்யாம் பிரஜாயேய அப்படின்னு அவர் தானே நினைச்சார். அவர் நினைச்சதுனால அவர் தான் பண்ணணும். இந்த உலகத்தை பண்ணவர் ஜெகத்காரணம் யாரு? ஜெகத் கர்த்தா யாரு? ஜெகத்காரணம் யாரு அப்படின்னாலும் பரமேஸ்வரன் தான். ஜெகத்துக்கு காரணம் என்ன? மெட்டீரியல் காசும் அவர் தான், நிமித்த காரணமும் அவர் தான். அவரே தான் கர்த்தாவாகவும் இருக்கிறார். கர்த்தா அப்படின்னு சொன்னாக்க எப்படி ஆச்சாரியால் பண்ணியிருக்கார் அப்படின்னாக்க ஸ்வதந்திரஹா கர்த்தா ஸ்வதந்திர ஸ்வதந்திர கர்த்தா. அதுதான் பாணியும் சொல்லியிருக்கார். அந்த ராமஹா ராமம் ராமேன இப்படி எல்லாம் வருது இல்லையா வியாக்கரணத்துல. அப்படின்னா இந்த ராமனுக்கு மாத்திரம் எந்த கட்டுப்பாடும் கிடையாது, சுதந்திர கர்த்தா இல்லையா. அவரை பேஸ் பண்ணி தான் பிராதிபதிகமாக அவர் பிரதிபத்தாக அறிய வேண்டியவராக அவர் இருக்கார். அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய இந்த டிக்ளேஷன்ஸ் தான் இந்த சுப்பு திங்கு சாணச்சு அப்படி எல்லாம் நம்ம சொல்லி கொண்டிருக்கக்கூடிய பிரத்யேகங்களுக்கெல்லாம் காரணமாக எது இருக்கோ அது. அவருக்கு எந்த கண்ட்ரோலும் அவருக்கு கிடையாது. ராமன் ராமமா தான் இருப்பார். நீங்க வேணும்னா உங்களுக்கு அவரை யூஸ் பண்ணணும்னா ராமஹா ராமம் ராமேன இப்படி எல்லாம் யூஸ் பண்ணிக்கிங்க. அந்த ராமன்றது சுதந்திர கர்த்தாவாக இருக்கக்கூடியவர். அதனால கர்த்தானால சுதந்திரர் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் விகர்த்தா, அது என்ன சார் விகர்த்தா அப்படின்னு சொல்றீங்களே? கர்த்தான்னு சொன்னீங்க ரைட்டு. இங்க விகர்த்தானா விசித்திர புவனம் கிரியத்தே இது விகர்த்தா. கொஞ்சம் மாத்தி ஆச்சாரியர் பாஷ்யம் பண்ணிவிட்டார். இந்த விசித்திரமான இந்த உலகத்தை படைத்த காரணத்தினால அவருக்கு விசேஷ கர்த்தா இது அர்த்தேன விகர்த்தா அப்படின்னு அர்த்தம். யார் அவர்? சாட்சாத் பகவான் விஷ்ணு இல்லையா. அவர்தான் இந்த உலகத்தை எல்லாம்
படைத்தார். ஆகையினால சகா பகவான் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா விசித்திரமான இந்த உலகத்தை படைத்தார். இன்ப துன்பங்களிலிருந்து இல்லையா, இன்பம் துன்பம் அடைந்த மாறுதல் இல்லாமல் அவர் இருக்கிறார். இந்த மாறுதல் எப்படி இருக்குன்னா, இந்த மாறுதல்கள் எல்லாம் விசித்திரமான உலகத்துல நிறைய மாறுதல்களோட இருக்கு. ஆனால் அவர் எந்த ஒரு மாறுதலும் இல்லாமல் இந்த விசேஷமான இந்த உலகத்தை அவர் படைத்தார் அப்படின்றதுனால விசித்திர கர்த்தா அப்படின்ற அர்த்தம். அதுக்கப்புறம் கர்த்தா விகர்த்தா ககனோ குஹா கஹனஹா அப்படின்னார். ககனம்னா நம்ம ஏற்கனவே ககனோ கர்மனோ கதிகி. இந்த கர்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். கர்மாவும் தெரிஞ்சுக்கணும், விகர்மாவும் தெரிஞ்சுக்கணும், அகர்மாவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஏன்னா பண்டிதர்களாலேயே இது புரிந்து கொள்ள முடியவில்லை இந்த கர்மாவானது. அதனால வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற அர்த்தத்துல ககனம்னா அறிவதற்கு ரொம்ப சாமர்த்தியம் வேணும், அறிவதுன்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அர்த்தம். அதான் ஞாத்தும் ந சக்கியத்தே இது ககனஹா அப்படின்னாரு. இப்படி இதை அறிவதுன்றது ரொம்ப கஷ்டம்பா அப்படின்ற அர்த்தத்துல ககனஹா அப்படின்னாரு. அவருடைய சொரூபம், அவருடைய சக்தி, அவருடைய செயல்கள் இது எல்லாம் அறிவதுன்றது முடியாத காரியம். மனோவாச்சாம் அது அகோச்சரமான ஒரு ஃபீல்டில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அதனால அவரை இந்த வாக்குனாலையும் மனசனாலையும் அதை அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு கஷ்டமாக இருக்கிறார். அதனால ககனஹா அப்படின்னு அர்த்தம். அப்புறம் குஹா அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? அவர் தான் மாயையினால எல்லாவற்றையும் மறைக்கிறார் அப்படின்னு அர்த்தம். கூஹத்தே அப்படின்னா குஹத்தே இது குஹா. குஹத்தே இத்தியஸ்ய அர்த்தः சம்ருணோதி, சம்ருணோதி இத்தியஸ்ய ஆச்சாதயதி இத்தியர்த்தः. இப்படி எல்லாத்தையும் மறைச்சு வைத்திருக்கிறார். எதை மறைச்சு வைத்திருக்கிறார்? சத்தியம் ஞானம் அனந்தம் எனக்கூடிய அவருடைய சொரூபத்தை, அவருடைய சொரூபாதிகளை சம்ருணோதி குஹத்தே. யாரோ கொஞ்சம் பேருக்கு தான் அதை தெரிகிற மாதிரி ரொம்ப துர்லமா இருக்கு இல்லையா? யாருக்கோதான் மனுஷத்துவம் முமுட்சத்துவம் மகாபுருஷ சம்ஸ்ரயா துர்லபம் திரயமே வைத்தது. மனுஷத்துவம் முமுட்சத்துவம் மகாபுருஷ சம்ஸ்ரயா அப்படின்னு சொன்னார் இல்லையா? இப்படி துர்லபமாக இருக்கிறது. அவர்களுக்குத்தான் அந்த பிரம்மத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால ஆனா அவர் எப்படி இருக்கார்? கூடமாக இருக்கிறார், குஹமாக இருக்கிறார். கூஹத்தே சம்ருணோதி ஸ்வரூபாதி அப்படின்ற அர்த்தம். இப்படி குஹன் அப்படின்ற பேர்ல இருக்கார். நாகம் பிரகாஷ சர்வஸ்ய யோகமாப்ய அசமாவிருதா அப்படின்னு வச்சனம் இல்லையா? ஆத்மா குடாகேஷா அப்படின்னு ரொம்ப குஹத்துல இருக்கக்கூடிய ஆத்ம குஹாயாம் விதித்தம் அப்படின்னா குஹ அப்படின்னா மறைக்கப்பட்டு ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்கிறார் அப்படின்ற அர்த்தம் இல்லையா? அவர் யோகமாயினால இருக்கிறதுனால எல்லாராலையும் அறிய முடியாதவராக இருக்கிறார் அப்படின்ற அர்த்தம். இப்படிப்பட்ட குஹரூபமாக இருக்கக்கூடிய பரமாத்மாவான மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம். குஹாய நமஹ. உத்பவக்ஷோபனோ தேவ ஸ்ரீ கர்ப்ப பரமேஸ்வரः கரணம் காரணம் கர்த்தா விகர்த்தா கஹனோ குஹஹா அப்படின்னா உத்பவஹ சோபனஹ தேவஹ ஸ்ரீகர்ப்பஹ பரமேஸ்வரः கரணம் காரணம் கர்த்தா விகர்த்தா கஹனோ குஹஹா. இப்படி 6, 5, 11 நாமாக்கள் அந்த 41வது ஸ்லோகத்துல பார்த்தோம். இப்போ பார்க்க வேண்டிய ஸ்லோகம் யவசாயோ வியவஸ்தானஹ சம்ஸ்தானஸ்தானதோ த்ருவஹ பரர்திஹ் பரமஸ்பஷ்டஹ துஷ்டः புஷ்டः சுபேக்ஷணஹ. யவசாயோ வியவசானஹ யவசாயஹ யவஸ்தானஹ சம்ஸ்தானஹ தானதஹ த்ருவஹ 5 நாமாக்கள். அடுத்ததுல பரர்திஹி பரமஸ்பஷ்டஹ துஷ்டஹ புஷ்டஹ சுபேக்ஷணஹ. நாமாக்களை பிரிக்கிறது ஜாகிரதையா பார்க்கணும். ஒவ்வொரு ஆச்சாரியர்களும் ஒரு மாதிரி பிரிச்சிருக்கார்கள் இல்லையா? சில பேரு பரமஸ்பஷ்டஹான்னு நம்ம பிரிச்சோம். ஆச்சாரியால் எப்படி பிரிச்சிருக்கார்? பரர்திஹி ஒரு வார்த்தை, பரமஸ்பஷ்டஹா பரமஹா ஸ்பஷ்டஹா அப்படின்னு பிரிக்கலாம் இல்லையா? அதே மாதிரி பாருங்க சுஷ்டுஹு புஷ்டஹா சுபேக்ஷணஹா.
சுபஹா ஈஸ்வரஹா அப்படின்லாம் பிரிக்கிறார், சுபேக்ஷணஹா அப்படின்னு பிரிக்கிறார். அதனால அந்தந்த பெரியவாள் என்ன சம்பிரதாயத்தை அனுசரித்தார்களோ அந்த சம்பிரதாயத்தை அனுசரித்துத்தான் நம்ம அர்த்தத்தை சொல்லணும். நாம இப்ப எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பாதைன்னு எப்படி ஆச்சாரியால் அதை பார்த்தாரோ அதுதான் நமக்கு கணக்கு, அதுதான் நமக்கு பிரமாணம் இல்லையா. பாக்கி பேர் என்ன சொன்னான்றது கவலை இல்லை. இப்படி பார்க்கும் பொழுது விவசாயா, வியவஸ்தானஹா, சம்ஸ்தானஹா, ஸ்தானதஹா, துருவஹா அப்படின்னு 5 நாமாக்கள். பரத்திஹி, பரமஸ்பஷ்டஹா, துஷ்டஹா, புஷ்டஹா, சுபேக்ஷணஹான்னு 5, மொத்தம் 10 நாமாக்கள். இதுல விவசாயா அப்படின்னு சம்பித் மாத்திர ஸ்வரூபத்வாத் விவசாயா, ஞான மாத்திர ஸ்வரூபமாக இருக்கிறதுனால அவர் விவசாயா அப்படின்னு. ஞான மாத்திர ஸ்வரூபத்துக்கும் விவசாயன்றதுக்கு என்ன சம்பந்தம் நமக்கு தெரியலையே. விவசாயம்னா நிச்சிதம் அப்படின்னு அர்த்தம். விவசாயாத்மிகா புத்திஹி அப்படின்னு பகவத்கீதையில நமக்கு பழக்கம். அதனால விவசாயம்னா நிச்சித புத்திஹி, ஞான மாத்திர ஸ்வரூப புத்திஹி அப்படின்ற அர்த்தம். விவசாயா அப்படின்னாக்க ஞானஸ்வரூபி, விவசாயாத்மிகா புத்திஹி ஏகேக குரு நந்தன அப்படின்ற பிரமாணத்தினால நமக்கு நிச்சயமான ஞானஸ்வரூபி அப்படின்ற அர்த்தம். உண்மையாக இருக்கக்கூடியவர், உண்மையாகவும் நிச்சயமாகவும் இருக்கக்கூடியவர். வியவஸ்தானஹா அப்படின்னாரு. வியவஸ்தா அப்படின்னாக்க ஆச்சாரியர் பாஷ்யம் விசேஷமா பண்ணியிருக்கார். வியவஸ்தானஹா லோகபாலாதி அதிகார ஜராயுஜ அண்டஜ உத்பிஜ பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ர அவாந்தர வர்ண பிரம்மச்சாரி கிரகஸ்த வானப்பிரஸ்த சந்நியாச லக்ஷணாஸ்ரம லக்ஷணாஸ்மது தத் தர்மாதி கான் விபஜ்ய கரோதி இதுவா வியவஸ்தானஹா அப்படின்னார். விசேஷமா அர்த்தம் பண்ணிட்டார். வியவசானஹா அப்படின்னா எல்லா பிரிவினைகளையும் உண்டாக்கினவர் அவர்தான். எல்லா வரையுறுத்து அவர் தான் வைத்துக் கொண்டிருக்கார். எப்படி வரையுறுத்திருக்கார் அப்படின்னாக்கா, திக்பாலர்களை வைத்துக் கொண்டு ஒரு திக்கையும் அவர் பார்க்க சொல்றார் இல்லையா. கிழக்கு, மேற்கு, நார்த்து, சவுத் வெஸ்ட், நார்த் வெஸ்ட், மேல கீழேன்னு 10 விதமான திக்குகளையும் அவர் வரையறுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது. அது மட்டும் இல்ல, கிரகங்களை எல்லாம் வைத்து படைத்திருக்கார். அது மட்டும் இல்ல, அவாவாளுக்கு ஒரு அதிகாரத்தையும் வேற கொடுத்திருக்கார். சனி, யார நாட்டு சனி, அவர் வேலையை காமிப்பார். குரு அவர் வேலையை காமிப்பார். இப்படியாக எல்லாருக்கும் அதிகாரங்களையும் வரையறுத்துக்கிறார். ஜனங்களையும் எப்படி பிரிச்சிருக்காரு. அவன் அம்மா வயிற்றுல இருந்து வரா மாதிரி சில ஜந்துக்கள், சில பேர் மனிதர்கள், சில பேர் முட்டையில இருந்து வரா மாதிரி, சில பேர் வேர்வையில இருந்து வரா மாதிரி இல்லையா. இப்படி எல்லாம் சில பேர் பூமியை உடைச்சிட்டு வரா மாதிரி தாவரங்கள்லாம், இப்படி அண்டஜம், ஸ்வேஜம் இல்லையா, பூமிஜம், இப்படி எல்லாம் பிரிச்சு வச்சிருக்கார். அது மட்டும் இல்ல, பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சன்னியாசி அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்கார். அது மாத்திரம் இல்லாமல் வர்ணங்கள், பிராமண, சத்திரிய, வைஷ்ய, இப்படி எல்லாம் பலவிதமான வர்ணங்கள் என்ன, பலவிதமான ஆசைகள், அவாவாளுக்கு உண்டான தர்மங்கள் என்ன, இப்படி அவைகளை எல்லாம் ஒரு வரையறுத்து வைத்துக் கொண்டிருப்பதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கக்கூடியவர். அதனால அவருக்கு வியவஸ்தானர் அப்படின்னு பேரு. இப்படிப்பட்ட வியவஸ்தானாய நமஹ அஸ்மின் சர்வஸ்ய வியவஸ்திதிஹி, இப்படி எல்லாத்துலயும் ஒரு வரையறையை பண்ணக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். சம்ஸ்தானஹா அப்படின்னார். எல்லா சிறந்த ஸ்தானமாக, சம்யக் ஸ்தானம், சிறந்த ஸ்தானமாக இருக்கிறார் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம். அவர்கிட்ட போனான்னாக்கா எத்கத்வா நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம அப்படின்னு சொன்னார். யார் இவருடைய இருப்பிடத்துக்கு போகிறார்களோ அவர்கள் திரும்பி வருவதில்லை அப்படின்னு. பூதானாம் சம்ஸ்திதிஹி பிரளயாத்மிகா சமீச்சீனம் ஸ்தானம் அஸ்ய இதி சம்ஸ்தானஹா, சமீச்சீனமான ஒரு ஸ்தானத்துல இருந்து கொண்டு இருக்கக்கூடியவர். அதனால சம்ஸ்தானஹா. அப்புறம் துருவஹா அப்படின்னு. அது என்ன துருவஹா? ஜாதஸ்யஹி துருவோ மிருத்யு. நமக்கு தெரியும் டேட் ஆஃப் பர்த்ன்னு ஒண்ணு வந்ததே. ஆனால் நிச்சயம் என்ன? டேட் ஆஃப் பர்த் நிச்சயம் இல்லையா. அப்படின்னா நிச்சயம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, எப்பொழுதும் சாஸ்வதமாக நிச்சயமாக இருந்து கொண்டு இருக்கக்கூடியவர்.
துருவாதீனாம் கர்மானுரூபம் ஸ்தானம் ததாதி இதி ஸ்தானதஹா. ஸ்தானதஹா நம்ம பார்க்கணும். அடுத்தது சம்ஸ்தானஹா பார்த்தோம். ஸ்தானதஹா துருவாதீனாம் கர்மானுரூபம் ஸ்தானம் ததாதி. என்ன இப்போ அவாவாளுக்கு கர்மாவுக்கு தக்கினபதியான ஸ்தானத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். மகாவிஷ்ணு அவாவாளுடைய கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கிறார். துருவன் ஒருத்தர் இருந்தார் இல்ல, சுனீதி சுருச்சி நம்ம கதையெல்லாம் பார்த்திருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது அவன் பிரம்மாவனுடைய உபதேசத்தை கேட்டு பாகவதத்திலேயே தலைத்து இருந்து பகவானையே தியானம் பண்ணி கொண்டிருக்கிறதுனால அவனுக்கு என்ன ஸ்தானத்தை கொடுத்தார்? துருவ நட்சத்திரம். சாஸ்வதமாக இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அவருக்கு நட்சத்திரமாக இருக்கக்கூடியதான ஒரு ஸ்தானத்தை கொடுத்தாரு இல்லையா. இப்படி அவர் சம்ஸ்தானமாக இருந்து கொண்டு சமயக் ஸ்தானத்துல இருக்கிறது மட்டும் இல்லை, அவருடைய பக்தர்களுக்கும் சம்ஸ்தானத்தை கொடுக்கக்கூடியவர், நல்ல ஸ்தானத்தை அளிக்க. துருவாதீனாம் கர்மானுரூபம் அவாவாளுடைய கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி ஸ்தானம் ததாதி கொடுக்கிறார் என்ற காரணத்தினால் அவருக்கு ஸ்தானதஹா அப்படின்னு பேரு. துருவஹா அப்படின்னா என்ன? நிச்சயா, கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ துருவ நட்சத்திரத்தை எப்படி துருவமாக பண்ணார் அப்படின்னாக்க அவர் பேரே துருவன். அதுக்கு என்ன அர்த்தம்? துருவன்னாக்க நிச்சயா அப்படின்னு. நிச்சயகான்னா என்ன அர்த்தம்? நாசரஹிதா அப்படின்ற அர்த்தம். இப்படி அவிநாசித்வாத் துருவஹா அப்படின்னார். அடுத்தது பரத்திஹி பராரித்திஹி விபூதிஹி அஸ்ய இதி பரத்திஹி. ரித்தி அப்படின்னாக்க வளர்ச்சி இல்லையா. அப்படி அவருடைய ஐஸ்வர்யமானது வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஐஸ்வர்யமாக இருக்கக்கூடியவர். அது மட்டும் இல்ல, தம் சௌலபியத்தினால எல்லாத்தையும் மறைக்கும்படியும் செய்வார், எல்லாருக்கும் கொடுக்க. அஷ்ட தாரித்திரியத்தையும் அவளுடைய கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்க, அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இப்படியாக அவர் பரர்த்தியாக இருந்த எல்லாருக்கும் உயர்ந்ததான ஸ்தானத்தை ஐஸ்வர்யத்தை கொடுப்பவராக இருக்கிறார். பரா சா சோபா அஸ்ய இது ரித்தி விபூதிஹி அஸ்ய இது பரர்த்திஹி. அதுக்கப்புறம் துருவஹா அவ்யவசாயோ வியவஸ்தானஹ சம்ஸ்தானஸ்தானதோ துருவஹ பரர்தி பரமஸ்பஷ்டஹ பரமஸ்பஷ்டஹ பராச்ச சோபா அஸ்ய இதி பரமஹ சர்வோ உத்கிருஷ்டஹ அனன்ய அதீன சித்தத்வாத் சம்பிதாத்மதயா ஸ்பஷ்டஹ பரமஸ்பஷ்டஹ அப்படின்றது. ரொம்ப கிளியர் கட்டா எல்லாராலையும் அறியக்கூடுபவராக இருக்கிறார். பரமஸ்பஷ்டவாக அப்படின்னாக்க நிலையாக இருக்கக்கூடியவர் அப்படின்ற அர்த்தம். உயர்ந்ததான நிலையாகவும் இருந்து கொண்டு எல்லாரும் அறியற மாதிரியும் இருந்து கொண்டு இருக்கக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். பரமஸ்பஷ்டஹா துஷ்டஹா அப்படின்னா ஆனந்த வடிவமாக இருக்கக்கூடியவர். பரம ஆனந்த ஏகரூபத்வாத் துஷ்டஹா, பரமானந்தமாகவும் இருக்கணும், ஒரே பிரம்மமாக ஆனந்த ஸ்வரூபமாக சத்தியச்சித்து ஆனந்த ஸ்வரூபமாகவும் ஏகமாகவும் எங்கும் இருக்கக்கூடியதாக சுரூபமாக இருக்கக்கூடியவர், சர்வ வியாபியாகவும் இருந்து கொண்டு ஆனந்த ரூபமாக இருக்கின்ற காரணத்தினால் அவருக்கு துஷ்டஹா அப்படின்னு பேரு. அப்படிப்பட்ட துஷ்டாய நமஹ. அதுக்கப்புறம் புஷ்டாய நமஹ. சர்வத்திர சம்பூர்ணத்வாத் புஷ்டஹா. சர்வத்திர சம்பூர்ணத்வா, எப்பொழுதும் எல்லாருக்கும் பூர்ணமாக இருக்கக்கூடிய, எல்லாரிடமும் எல்லா பொருள்களிடமும் பூர்ணமாக இருக்கக்கூடிய காரணத்தினால அவர் புஷ்டியாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். சுபேக்ஷணஹா இல்லையா, சுப ஈக்ஷணம் அப்படின்னா இவர் ஆச்சாரியார் என்ன பண்றாரு, வேதாந்தத்துக்கு எடுத்துன்னு போயிட்டாருங்க. ஈக்ஷணம் அப்படின்னா தர்சனம். எஸ்ய சுபம் சுபகரம் தர்சனம். உலகத்திலேயே ஹிதகரமான சுபகரமான தர்சனம் எது? மோட்சம்தான் இல்லையா. அவங்க முமுக்ஷுனா மோக்ஷதம் அப்படின்னு, முமுட்சுக்கெல்லாம் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர். இல்லையே சார், பாதி பேர் போகத்துக்காக இவரை வேண்டுவாங்க, இருந்தா என்ன அவளுக்கு போகத்தை கொடுத்துட்டு போறார். அதனால இவர் முக்கியமா நமக்கு தெரிய வேண்டியது என்ன, சுப ஈக்ஷணம் இருக்கு.
மோட்சம் வேணும்னு நினைக்கிறவாளுக்கு மோட்சத்தை கொடுக்கிறார் இல்லையா, திரவியத்தினால யாகம் பண்ணணும்னு நினைக்கிறவருக்கு திரைவத்திய கொடுக்கிறார் இல்லையா, என்னையே நினைக்கணும்னு யார் நினைக்கிறாரோ அவனுக்கு நானாக ஆகிறேன். இப்படித்தான் அவர் கண்டார். நீங்க என்ன கேட்கறீங்களோ அது கொடுக்கிறார். இப்படி போகமாக கேட்டீங்களா போகியத்தையும் கொடுக்கிறார். சர்வ சந்தேக விச்சேத காரணம் பாபினாம் பாவனம் ஹிருதே கந்தேஹே விச்சேதகரம் சர்வ கர்மனாம் க்ஷபணம் அவித்யாயா நிவர்த்தகம் அப்படின்னார். இப்படி அவித்யை போகிறதுதான் உண்மையான ஹிதம். சோபகரம்னா என்ன அர்த்தம்? அவித்யா நாசம் தான் முக்கியம். அதை விட முக்கியம் என்ன? ஹிருதய கிரந்தியை பேதனம் பண்ணணும். நம்ம வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாசத்துல மாட்டிட்டு முழிக்கிறோம் இந்த சம்சாரத்துல இல்ல. எல்லாரோடையும் அப்படின்னு யாராவது ஒருத்தர் ஒண்ணு போயிடுச்சுன்னா உடனே கண்ட தண்ணி வருது சார். எப்படி இருக்கு பாருங்க. நமக்கு இந்த பாடிக்கே எனக்கு சம்பந்தம் இல்லை. இந்த பாடியை விட வேறானவர்கள் யாரோ ஒருத்தர் இருந்தா அதுக்கு போய் நம்ம எமோஷனலா ஆகிறோமே. இதெல்லாம் என்னன்னா ஹிருதய கிரந்தி. இந்த ஹிருதய கிரந்தி போச்சுன்னாதான் இந்த மமத்துவ அகத்துவ அபிமானம் இல்லையா, அகம்துவம் அப்படின்னு ஒரு அபிமானம் இருக்கு, மமத்துவம்னு ஒரு அபிமானம் இருக்கு. இந்த ரெண்டுத்தினாலதான் ராகம் துவேஷம் வந்தது. இந்த ராகம் துவேஷம் வந்ததுனாலதான் கர்மா வந்தது. கர்மா வந்ததுனாலதான் என்ன ஆச்சு? சரீரம் வந்தது. சரீரம் வந்ததுனாலதான் சுகதுக்கம் வந்தது. சுகதுக்கம் வந்ததுனால இந்த சைக்கிள்ல போய் மாட்டினா புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம்னு மாட்டிட்டு முழிக்கிறார்கள் இல்லையா சம்சாரத்துல. இந்த சம்சாரம் போகணுமே ஆனால் அந்த ஹிருதய கந்தி பேதனம் ஆகணும், அது உடையணும், அது அந்த அரணம். வித்யத்தே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சயாக இல்லையா, எல்லா சம்சயம் அப்பதான் போகும். க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. அந்த ஒரு மோட்சதமாக இருக்கக்கூடிய அதை பார்த்து விட்டாரே ஆனால் இவருடைய ஹிருதய கிரந்தியானது விடும். இப்படி தஸ்மின் திருஷ்டேனர அதான் சுபேக்ஷம். இதுதான் இப்படி ஸ்லோகம் இருக்கு அப்படின்னா. அடுத்தது ராமோ விராமோ விரதோ மார்கோ நேயோ நயோனயः வீர சக்திமதாம் சிரேஷ்டः தர்மோ தர்ம விதுத்தமः. ராமः விராமः விரதः மார்கः நேயः நேயः நயः. அதுக்கப்புறம் வீரஹா அனயஹா நயஹா அனயஹா வீரஹா சக்திமதாம் சிரேஷ்டः தர்மஹ தர்ம விதுத்தமः. ராமஹ விராமஹ விரதஹ மார்கஹ நேயஹ நயஹ அனயஹ 7 நாமா. வீரஹ சக்திமதாம் சிரேஷ்டः தர்மஹ தர்ம விதுத்தமஹ அப்படின்னு மொத்தம் எத்தனை நாமா? 3 4 5 6 7 8 9 10 11 நாமாக்கள். முதல்ல ரமந்தே இது ராமஹா சாதாரண அர்த்தம், எல்லாருக்கும் மகிழும்படி செய்பவர் அப்படின்ற அர்த்தம். எல்லாரையும் மகிழ்விக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர் சாட்சாத் ஸ்ரீராமன். அவரை பத்தி சொல்லவே வேண்டாம் இல்லையா. சாட்சாத் மகாவிஷ்ணுவனுடைய ஸ்வரூபியாக இருக்கக்கூடியது இல்லையா. ஸ்ரீ ராமபதேனைவ பரம்பிரம்ம இது அபிதீயத்தே. புராண வச்சனங்கள் எல்லாம் ராமன் அப்படின்னு சொன்னாலே பரம்பிரம்ம அப்படின்ற அர்த்தம் தான். பரம்பிரம்ம அப்படின்ற அர்த்தம். வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசாத் ஆசீத் சாட்சாத் ராமாயணம். வேதம்தான் ராமாயணமா வந்தது. அந்த வேத புருஷனான பரபிரம்மன் தான் ராமனாக வந்ததுனால அந்த ராமர் தான் மகாவிஷ்ணு பரமாத்மா. ஆகையினால பிரம்மம் ராமாய நமஹ. அப்படிப்பட்ட ராமனுக்கு நமஸ்காரம். அப்புறம் விராமாய நமஹ. விராமம் அப்படின்னாக்க அவசானம். எல்லா பிராணிகளும் எங்க போய் ஒடுங்குறது? அவர்கிட்ட தான் போய் ஒடுங்குறது. அது விஷ்ணு பக்தி பண்ணுவானே ஆனால் அவன் எப்படி போனா விஷ்ணுவனுடைய தூதர்கள் இவனுடைய இறுதி காலத்துல அவனை கூட்டின்னு போய் சேர்க்கிறார்கள் இல்லையா. நம்ம பாகவதத்துல கதையெல்லாம் யமதூதல் வந்தா நன்னோ அப்படின்ட்டாரு. கடைசி சமயத்துல இவர் நாராயணான்னு விட்டாரு. ஐயோ அவன் மகா பாபி சார் அப்படின்னாரு. அஜாமினன் மாதிரி பாபிஷ்டனே கிடையாது அவனுக்கு போய் அப்படின்னு தர்மம் இந்த கதையெல்லாம் கிடையாது. எங்களுக்கு விஷ்ணு ஆர்டர் கொடுத்துருக்காரு. யூ ஹவ் நோ ரைட் டு என்டர் திஸ் ஹவுஸ். நான் தான் கூட்டின்னு போவேன்னு சொல்லிட்டார் அப்படின்னு பாகவதத்துல பார்த்திருக்கோம் இல்லையா. இப்படி எல்லா பிராணிகளுடைய
முடிவையும் தீர்மானிக்க கூடியவராக இருக்கக்கூடியதுனால அவருக்கு விராமஹா. விராமஹான்னாக்க என்ன அர்த்தம்னா, என்சிசி எல்லாம் சொல்ல விராமஹா அப்படின்னாக்க கொஞ்ச நேரம் விராமம், ரெஸ்ட். வச்சுட்டே உட்காந்துட்டே இருக்கீங்கன்னாக்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு அர்த்தம். உழைப்புக்கு முடிவு கட்டு அப்படின்னு அர்த்தம் விராமஹான்னாக்க. அந்த மாதிரி விராமனாக இருக்கக்கூடிய, எங்க போய் நாமெல்லாம் விராமம் எடுத்துக்கிறது? பகவான் கிட்ட தான் போய் இளைப்பாற முடியும். அவருடைய நிழல்ல தானே நம்ம இளைப்பாற முடியும். அதனால விராமஹா. அப்புறம் விரதாயஹா. விகதம் ரதம் அஸ்ய இதி, இல்லையா? உலக இன்பங்கள் எல்லாம் அவருக்கு ரதத்துல ஆசையே கிடையாது. அவர் இஹாமுத்ரார்த்த பலபோக விராகஹா அப்படின்பதை நன்றாக உணர்ந்தவர். விரஜாகா அப்படின்ற ஒரு நம்ம விரஜாகா அப்படின்னு ஒரு நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இல்லையா? அதே அர்த்தத்துலதான் இங்க என்ன ஒரு ஸ்பெஷலா பண்ணா, உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களில் எல்லாம் அவர் ஆசை இல்லாதவராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். விகதம் ரதம் அஸ்ய விஷய சேவாயாம் இதி விரதஹா. எம் விதித்வா அமிர்தத்வாய கல்பந்தே யோகினஹா முமுக்ஷவஹா சயேவ பந்தாக மார்கஹா நான்ய பந்தா வித்யதே அயனாய அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம், மோட்ச மார்க்கம், ஞான மார்க்கம், இது ஒண்ணுதான் நாம அனுசரிக்க வேண்டிய மார்க்கம் அப்படின்னு சொல்லி, இப்படி மார்காய நமஹ. அதற்கு பிறகு நேயாய நமஹ. மார்கேன சம்யக் ஞானேன ஜீவஹா பரமாத்மதையா நியதே இதி நேயா. எல்லாரையும் இந்த வேதாந்தத்தையும் சஹஸ்ரநாமங்கள் முதலியவெல்லாம் படிக்க வைத்து அவர்களையெல்லாம் அந்த பரமாத்மாவுக்கிட்ட அழைத்து கொண்டு செய்யறது. நீட் டு லீடு. நம்ம எல்லாரையும் அங்கே அழைத்து செல்லுகிறவராக இருக்கக்கூடிய காரணத்தினால் அப்படின்னு. அதற்கு பிறகு நயாய நமஹ. நயனம் அப்படின்னாக்கா எல்லாத்தையும் நடத்துறது. நம்மளை நடத்துவது எது? நம்மளுடைய கண்ணு. நயத்தி இது நயஹா, இல்லையா? என்னுடைய கண்ணு தான் நான் எழுந்துட்டேன்னாக்க எப்படி போறேன், நான் இங்கேருந்து வாசல் வரைக்கும் போறேன் அப்படின்னாக்க எப்படி போறேன்? என்னுடைய கண்ணு தான் என்னை லீட் பண்ணிக்கிறது. அதனால தட் விச் லீட்ஸ்ன்றதுனால நயனம், இப்படி நயமாகவும் இருக்கிறார். பிறகு நயாய நமஹ. அனயாய நமஹ. ந அஸ்ய நேதா இதி, இல்லையா? இவரை யாரும் நடத்த முடியாது. இவர் தான் எல்லாரையும் நடத்துவார். இவருக்கு மேல சாகாஷ்டா சா பராகதிகி, அதுக்கு மேல ஒண்ணு இருந்தா தானே இவரை லீட் பண்றது. அதனால இவர் அனயன் அப்படின்றதுனால அனயஹா பரமாத்மா மகாவிஷ்ணு அனயஹா, அவருக்கு அனயாய, அப்படிப்பட்ட மகாவிஷ்ணரே நமஹா அப்படின்னு அர்த்தம். வீராய நமஹா அப்படின்னாரு. பராக்கிரமத்தோடு இருக்கக்கூடியவர், ராட்சசர்களை எல்லாம், இல்லையா, பயமுறுத்துவராக இருக்கக்கூடியவர், ராவணாதிகளை எல்லாம் பதம் பண்ண காரணத்தினால், இல்லையா, ராவணாதிகளை எல்லாம் அசுரர்களை எல்லாம் வதம் பண்ண காரணத்தினால். அதுக்கப்புறம் விக்ரமசாலித்வாத் வீரஹா, விக்ரமசாலியாக இருக்கிறதுனால வீரஹா. அதுக்கப்புறம் சக்திமதாம் அப்படின்னாரு. விரிஞ்சாதீனாம் அப்படி சக்திமத்வாத் சக்திமதாம் சிரேஷ்டஹா. சக்திமதாம் அப்படின்னா சக்தியுடன் கூடினவர் அப்படின்னு ஒரு அர்த்தத்தை பண்ணிட்டார். இதுக்கு விசேஷமான அர்த்தங்கள்லாம் இருக்கு. ஆனா விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல அதுக்கு தேவையில்லை. அதனுடைய அர்த்தங்கள்லாம் லலிதா சஹஸ்ரநாமத்துல விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. சக்தி சக்திமதோர் அபேதஹா அப்படின்னு, சிவசக்தியா யுக்தஹா எதி பவதி அப்படின்ற விஷயங்கள்லாம் வருது. இங்க எப்படி பண்ணியிருக்கார் அப்படின்னா, சக்தி வாய்ந்த பிரம்மாதி தேவர்களுக்கெல்லாம் விட சக்தியாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் வீராய நம, சக்திமதாம் சிரேஷ்டாய நமஹ, தர்மாய நமஹ. தர்மாய நமஹ அப்படின்னாக்க எல்லா பொருள்களுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணுகிறார். தர்மஹா அப்படின்னாக்க நிறைய ஏற்கனவே தர்மாவை பத்தி எல்லாம் பேசிட்டோம். இப்ப இங்க என்ன பேச வேண்டியிருக்கு அப்படின்னாக்க தர்மஹா. ஆச்சாரியாளுடைய பாஷ்யத்துல சர்வபூதானாம் தாரணாத் தர்மஹா அப்படின்ட்டாரு. சர்வபூதங்களையும் தரிக்கின்ற காரணத்தினால இவருக்கு தர்மஹா அப்படின்னு. அங்கெல்லாம் தர்மஹான்னாக்க வேதம், ஆச்சாரம், அனுஷ்டானம், அறம் அப்படின்ற அர்த்தத்துல முதல்ல பார்த்தோம். இப்ப அதை கொஞ்சம் மாத்தி அவர் சொல்ற
அனுரேஷ தர்மஹா அப்படின்னு கட்டோபனிஷத்துல சொல்ற மாதிரி இங்க சர்வபூதானாம் தாரணாத் தர்மஹா இதி ஸ்ருதேஹே தர்மைஹி ஆராத்தியதே இதுவா தர்மஹா. அப்படி உங்களுக்கு இஷ்டம் இல்லை இப்படி வச்சுக்கிட்டார் ஆச்சாரியார். எல்லா தார்மீகமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் ஆராதிக்கப்படக்கூடிய தெய்வம் எதுவோ அதுதான் தர்மா, அதுதான் மகாவிஷ்ணு. எல்லாரும் ஆராதிக்கிறார்கள் மகாவிஷ்ணு. அதனால அவருக்கு தர்மர்னு பேர்றதுனால தாரணாத்து தர்மஹா அத்தவா சர்வ தர்ம தர்மைஹி ஆராத்தியதே இது. தர்மத்தோடு இருக்கக்கூடியவர்களால் ஆராதனை செய்யப்படுகின்ற காரணத்தினால் இவருக்கு தர்மர் என்றே பெயர் அப்படின்னு வந்துருக்கு. அதுக்கப்புறம் தர்ம விதுத்தமஹா ஸ்ருதயா ஸ்மிருதயஸ்ச யஸ்ய அஜ்ஞாபூதாக சயேவ சர்வதர்வ விதாத்தும் உத்தமஹா அப்படின்னார். அப்படின்னா என்னத்தால் தர்மம் தெரிந்தவர்களிலேயே சிறந்தவர்கள். ஸ்ருத்யா ஸ்மிருத்யஸ்ச யஸ்யாஜ்ஞாபூதாக சயேவ தர்மவிதாம் உத்தமஹா வேதாந்தகிருத் வேத விதேவ சாகம் அப்படின்னு சொல்லி வசிஷ்டர், வாமதேவர், மார்க்கண்டேயர் போன்ற சிஷ்டராக இருந்து கொண்டு அவர்களுடைய சந்தேகங்களை எல்லாம் தீர்த்து வைத்தக்கூடிய சக்கவராகவும் இவர் இருந்திருக்கிறார் இல்லையா. எப்படி நதி யதா நத்யா சமுத்திரம் பிரதி கச்சதி, எப்படி போய் சேர்றதோ அப்படி தர்மிஷ்டர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இவரை போய் அணுகுகிறார்கள். தர்ம விதுத்தமம் அப்படின்னாக்க உத்தமமான இந்த தர்மத்தில் போய் அவர்கள் சேர்ந்து மோட்ச தர்மத்தை அடைகிறார்கள் அப்படின்ற அர்த்தத்திலையும் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம். இப்படி இது வரைக்கும் 404 இது பார்த்திருக்கோம். அடுத்த கிளாஸ் 405வது வைகுண்ட புரிஷ பிராணஹா பிராணத பிரணவ பிருது அப்படின்றத அடுத்த வாரம் பார்க்கலாம். இந்த தடவை ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.